வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். அஸ்விஸ்மன் நலன்புரி திட்டத்தின் முதலாம் மற்றும் இரண்டாம் கட்டங்களின் கீழ் தகுதி பெற்றுள்ள பயனாளிகளுக்கான ஜனவரி மாத கொடுப்பனவும் முதியோர் கொடுப்பனவுகளும் இன்று அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு அறிவித்துள்ளது. இதன்படி அஸ்விஸ்ம முதலாம் கட்டத்தின் கீழ் 14,15,584 பயனாளி குடும்பங்களுக்கு 11,000 பில்லியன் ரூபாய் நிதி விநியோகிக்கப்பட்டு அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படவுள்ளது. 2026 ஆண்டில் 3,10,000 இலங்கை தொழிலாளர்களை வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக பணியமர்த்துவதற்கு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அதன்படி பணியகம் குறித்த எண்ணிக்கையில் அதிகளவான தொழிலாளர்கள் குவைட் நாட்டுக்கு கோரப்பட்டுள்ளனர். அத்தோடு ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு 63,500 பேரும், கட்டாருக்கு 44,000 பேரும், சவுதி அரேபியாவுக்கு 31,000 பேரும் அனுப்பப்படவுள்ளனர். ஏனைய 17 நாடுகளுக்காகவும் இதற்கான இலக்குகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. நாடுகளுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் கீழ் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களின் ஊடாக 2026 ஆண்டில் இஸ்ரேலுக்கு 15,000 பேரும், ஜப்பானுக்கு 12,500 பேரும், தென்கொரியாவிற்கு 6,000 பேரும் அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை 2025 ஆண்டில் 3 லட்சம் வேலைவாய்ப்புகள் இலக்கு வைக்கப்பட்ட போதிலும் அந்த இலக்கத்தை தாண்டி 3,11,207 தொழிலாளர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர். அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பை மேற்கொள்வதால் அரசாங்கத்திற்கு ஏற்படும் மேலதிக செலவு குறித்து நேற்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மருத்துவர்கள் உட்பட ஒட்டுமொத்த அரசு சேவைக்கும் 2026 ஆண்டில் வழங்கப்பட்ட அடிப்படை சம்பள அதிகரிப்பிற்காக அரசாங்கத்திற்கு 220 பில்லியன் ரூபாய் மேலதிக நிதியை செலவிட நேரிட்டுள்ளதாக சுகாதார அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜேதிச தெரிவித்தார். அம்பலாங்குடை பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கலகொடை சுனாமி வத்த பகுதியில் உள்ள ஒரு பாலர் பாடசாலைக்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் அம்பலாங்குடை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மொரந்தொடுவு பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் எகட உயர போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவின் பொறுப்பதிகாரியான உதவி போலீஸ் பரிசோதகர் உயிரிழந்துள்ளார். நேற்று பிற்பகல் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. துவிச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பன ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியில் குளவி கொட்டகையிலக்கான ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். மேலும் 3 பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மட்டக்களப்பில் தாயொருவர் ஒரே பிரசவத்தில் 5 குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளார். அந்த 5 குழந்தைகளும் ஆண் பிள்ளைகள் என கூறப்படுகிறது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் பிரசவத்துக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த மட்டக்களப்பு கிரான்குளத்தைச் சேர்ந்த தாயொருவரே இவ்வாறு 5 குழந்தைகளையும் திங்கட்கிழமை பெற்றெடுத்துள்ளார். குழந்தைகளும் தாயும் நலமுடன் இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத வெளிநாட்டு பிரஜைகளிடம் வாகனங்களை செலுத்த கொடுக்கும் வாகன உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி காவல்துறை மாதிபர் WGJ சேனாதீன தெரிவித்துள்ளார். காவல்துறை ஊடக பிரிவில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே காவல்துறை போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி காவல்துறை மாதிபர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் விபத்துக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் வீதி விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ராணுவ வாகனமும் காரொன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து யாழ்ப்பாண நகர் பகுதியை அண்மித்த மடத்தடி பகுதியில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது. விபத்தில் தெய்வாதீனமாக அவருக்கும் பாரிய காயங்கள் ஏற்படாத நிலையில் கார் பெரும் சேதத்திற்கு உள்ளாகியுள்ளது. யாழில் சட்டவிரோத மணல் கடத்தலில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை சுன்னாகம் காவல் பிரிவுக்குட்பட்ட மருதனார்வடம் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
குறித்த மணலானது ஏனைய காவல் பிரிவுகளான கொடிகாமம், சாவகச்சேரி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளையும் தாண்டி வந்த நிலையிலே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் மணலேற்றி வந்த டிப்பர் வாகனமும் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கம்பகா கடைமுள்ள பகுதியில் தொழிலதிபர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அவரது மனைவி ராகம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 60 வயதுடைய தொழிலதிபர் சுசந்தா தம்மிகா என்பவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கடந்த சனிக்கிழமை அவரது மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார். ஆரம்பத்தில் தனது தந்தை மேல் மாடியிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக தொழிலதிபரின் மகள் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய போலீசார் விசாரணையை தொடங்கினர். எனினும் தொழிலதிபரின் மரணத்தில் சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து வெளிசரை நீதவானின் உத்தரவின் பேரில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில் தற்கொலை அல்லது விபத்து என்பது உறுதி செய்யப்பட்டது. அதற்கமைய ராகவ குற்ற புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட மேலதிக விசாரணையில் சம்பவத்தன்று இரவு தம்பதியினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டமை தெரிய வந்துள்ளது. முரண்பாட்டின் போது ஆத்திரமடைந்த மனைவி தனது கணவரை தாக்கியுள்ளார். பின்னர் தான் அணிந்திருந்த புடவையால் கணவரின் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். இக்கொலையை திசை திருப்புவதற்காக உயிரிழந்த கணவரின் உடலை வீட்டின் மேல் மாடியிலிருந்து கீழே தள்ளிவிட்டு நாடகமாடியுள்ளார் என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உதயநகர் பகுதியில் இடம்பெற்ற ரயில் விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் ரயில் கடவையை கடக்க முற்பட்ட முதியவர் அனுராதபுரம் பகுதியில் இருந்து யாழ் நோக்கி பயணித்த ஜால்ராணி ரயிலுடன் மோதுண்டு சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் கிளிநொச்சி ஆனந்தபுரம் சேர்ந்த சபாபதி என்ற 82 வயதுடைய முதியவரை பரிதாபமாக உயிரிழந்தார். பதுளை போலீஸ் பிரிவின் குற்ற தடுப்பு பிரிவில் கடமையாற்றும் பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன்போது பெண் போலீஸ் கான்ஸ்டபிளிடமிருந்து 4 கிராம் 200 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அம்பகஸ்துவ பிரதேசத்தில் வைத்து அம்பகஸ்துவ போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே இவர் சிக்கியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மற்றும் முன்னாள் பிரதமர் நீதியரசர் மற்றும் முன்னாள் சட்டமா அதிபர் ஆகியோர் அடுத்த சில நாட்களில் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் தற்போது நடத்தப்பட்டு வரும் சிறப்பு விசாரணை தொடர்பாக வாக்குமூலங்களை பதிவு செய்ய ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட உள்ளதாக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. கொழும்புக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு வீட்டு வளாகத்தில் பல வீடுகளை சட்டவிரோதமான முறையில் தனிநபர்களுக்கு வழங்க பரிந்துரைகளை சமர்ப்பித்தல் மற்றும் கடிதங்களை வழங்கியவை தொடர்பாக இந்த விசாரணை மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறப்படுகிறது. வவுனியா செட்டிக்குளம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 4 படுகாயமடைந்த நிலையில் வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செட்டிக்குளம் போலீசார் தெரிவித்தனர். மன்னாரிலிருந்து மதவாச்சி நோக்கி பயணித்த கூலர் ரக வாகனமும் மதவாச்சியிலிருந்து மன்னார் நோக்கி பயணித்த ஜீப் ரக வாகனமும் செட்டிக்குளம் பிரதேச செயலகத்துக்கு அருகாமையில் மோதி விபத்துக்குள்ளானது. குறித்த விபத்தில் 4 படுகாயமடைந்த நிலையில் வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த விபத்தானது வீதியில் நின்ற கட்டாக்காளி மாடுகளினால் ஏற்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.